வெல்கம் டு FSM கிராஃப்ட் தமிழ். இந்த வீடியோவில் கிளியர் ஸ்லைம் எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு இவ்வளோ கிளியரான ஸ்லைம் நம்ம பண்ணிடலாம். ஸ்லைம் செய்கிறதுக்கு நான் பேஸ்ட் க்ளூ நான் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் க்ளூ. இது 15 ருபீஸ் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஸ்பூன் நான் எடுத்து ஊற்றியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளியர் க்ளூ நான் எடுத்திருக்கேன். இந்த கிளியர் க்ளூவோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இது எது எடுத்தாலும் 10 ருபீஸ் ஷாப் அந்த கடையில் தான் நான் வாங்குகிறேன். இல்லை உங்களுக்கு இந்த கிளியர் க்ளூ தான் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னாலும் இந்த கிளியர் க்ளூ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷனல், நீங்கள் எந்த கிளியர் க்ளூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிளியர் க்ளூ ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் ஸ்லைம் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிளியர் க்ளூ நான் ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த ஸ்லைமுக்கு போராக்ஸ், லென்ஸ் சொல்யூஷன் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது இதுக்கும். ஸோ அந்த மெத்தட் படி செஞ்சால் தான் இது கரெக்டாக வரும். இன்னும் இது திக் ஆகலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறோங்க. திக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் இது திக் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் க்ளூவே இன்னும் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் இந்த பேஸ்ட் க்ளூவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். திக் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கையில் எடுத்து விளையாடுற அளவுக்கு இது திக் ஆகலை. ஸோ நல்லா இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை 8 ஹவர்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பும் நீங்கள் பண்ணக்கூடாது. 8 மணி நேரம் அப்படியே நீ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு எடுத்தால் போதும். ஸோ 8 ஹவர்ஸ்க்கு கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நம்மளோட கிளியர் ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் கையில் எடுத்துக்கிறேன். பட் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, கையிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒட்டாத அளவு நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கையில் ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் கையிலேயே வச்சு இந்த மாதிரி நான் விளையாண்டதுக்கப்புறமா இது கையிலேயே சுத்தமாக ஒட்டவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்லைமு. இதுவே நானே 1/2 அன் ஹவர் வச்சு இதை வச்சு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த ஸ்லைம்.
நான் இந்த டாய்க்கு மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே இருக்குது. நான் ரொம்ப நேரம் வச்சு இதை வச்சு விளையாண்டுட்டே இருந்தேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. நானே வந்து 1/2 hour வச்சு இந்த ஸ்லைம் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ட்ரையே ஆகலை. ஸோ அப்படியும் உங்களுக்கு ட்ரை ஆகுது அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைம் நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து நீங்கள் வந்து விளையாடலாம். எவ்வளோ அழகாக கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹார்ட் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. நான் ரொம்ப நேரம் கையில் வச்சு விளையாண்டுட்டே இருந்தேன். இது ட்ரையே ஆகலை. உங்களுக்கு இந்த ஸ்லைம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இந்த கிளியர் க்ளூ வந்து ஆட் பண்ணுங்கள். பேஸ்ட்டு க்ளூ ஆட் பண்ணாதீங்க. இந்த கிளியர் க்ளூ வந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு 2 drops விட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நம்ம எடுத்து விளையாடலாம். விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஓப்பனில் வச்சா இது ட்ரை தான் ஆகும். க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை ஆகாது. திரும்ப எடுத்து விளையாடும்போது ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறங்க.
இதை நான் வந்து நெக்ஸ்ட் டேயும் எடுத்து வந்து விளையாடினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரையே ஆகவே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் போரக்ஸ் யூஸ் பண்ணலை அண்ட் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணலை. எதுவுமே யூஸ் பண்ணாமல் கிளியர் ஸ்லைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் FSM கிராஃப்ட் தமிழ். டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வேணுமா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஸ்லைமை விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு டப்பாவில் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இல்லைனா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.